ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவரே, நாங்க 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்திற்குள்ளாக வந்து ஒரு நல்ல கல்வி ஆண்டுக்குள்ளாக வருஷத்தின் நடுவுல ஆண்டவரே நாங்க வந்திருக்கிறோம் சுவாமி. மட்டுமா எங்களுக்கு நீ ஜீவன் சுகம் கொடுத்து வழி நடத்தின கிருபைக்காக நன்றி. வருஷத்தின் நடுவில் ஆசீர்வதிக்கிற தேவன், வருஷத்தை மகிழ்ச்சியாய் நிரப்புகிற தேவன். இந்த வேலையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சொல்லி ஒரு மாதத்துக்கு அப்புறம் நாங்க மீட் பண்றோம். அவருடைய மிகுந்த கிருபை எங்க எல்லாரோடு இருந்ததற்காக நன்றி. இனி புத்துணர்ச்சியோடு புதிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நாங்க இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் தாப்பனே. எங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை எங்கள் மனதிலே நீர் எழுதி வையும். ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்து புரிந்து கொள்ளவும் கடைபிடிக்கவும் விருப்பத்தாரும் சுவாமி. வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்துவார். எங்களுடைய இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த டெக்னாலஜி எந்த பிரச்சனையும் இல்லாதபடி, நெட்வொர்க் எல்லாம் எங்களுக்கு தடையாயிராதபடி சுவாமி நீர் காத்துக்கும் எங்களோட வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சோ உங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு மாதத்துக்கு அப்புறம் நாம பாக்குறோம். நல்ல சுகத்தோடு பலத்தோடு திரும்பவும் நாம் சந்திக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் படித்துக் கொண்டிருந்த புத்தகம் என்னவென்று ஞாபகம் இருக்கா? நாங்க போட்டுருக்கோமே 1 கொரிந்தியர். சரி, 1 கொரிந்தியர் புத்தகத்தை வாசிக்கிறோம். எத்தனை அதிகாரம் வாசிச்சு முடிச்சிருக்கோம்? யாருமே இல்லையா? சொல்றோம். நான் பேசுற சத்தம் கேக்குதா? இப்பதான் கேக்குது. சரி, இப்பதான் பேசுனேன். இல்ல உன் சத்தம் கேட்கவே இல்லை. நீ பேசுனியா? இல்ல, நான் பேசல. நீங்க பேசட்டும் காத்துருக்கேன். என்னது? எத்தனாவது அதிகாரம் நாம படிக்கணும்? 7வது அதிகாரம் மேலோட்டமாக பார்த்துட்டோம். 8ஆம் அதிகாரம் படிக்கணும். சொல்லுமா ஷீலா. 8வது அதிகாரத்துல நான் லாஸ்ட் கிளாஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணலைங்க ஆண்டி. ஆனா 8வது அதிகாரத்துல பாத்துட்டேங்களா ஆண்டி? இல்ல, 8ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கணும். ஆமாங்க ஆண்டி. ஆனா 8வது அதிகாரம் முடிஞ்சிருச்சுங்க ஆண்டி. முடிச்சிட்டீங்க நீங்க? அதான் நான் 9ஐயும் முடித்து விட்டேன். அதாங்க ஆண்டி, 9வது அதிகாரத்தை தான் நான் அட்டெண்ட் பண்ணலைங்க. அதையும் முடிச்சுட்டேன். இப்ப 10வது நம்ம வரணும். அதனால்தான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, எப்பவுமே ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. நோட்டு போட்டீங்கன்னா அதுல கண்டினியூஸா எழுதுவீங்க. கையில நான் பேசும்போது பைபிள் கையில இருக்கும். இந்த ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்க புதுசா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் மறந்துட்டு வந்துருவாங்க. திரும்ப அவங்கள மறுபடியும் எல்லாம் கொண்டு வரணும்.
அதே மாதிரிதான் இப்பவும். அதனால நீங்க ஒரு நோட்டு போடுங்க பைபிள் ஸ்டடிக்குன்னு. டேட்டு போட்டு இன்னைக்கு என்ன எவ்வளவு எழுதியிருக்கோம், எவ்வளவு வசனம், அதெல்லாம் நீங்க எழுதி வைங்க. அதே போல முன்னாலே பைபிளும் வச்சுக்கோங்க. நோட் எல்லாரும் வச்சிருக்காங்க ஆண்டி. எனக்கு தெரியும் நீங்க அப்படி எல்லாம் தான் இருந்தீங்க. அப்புறம் திடீர்னு இப்போ எல்லாம் மறந்துட்டு உட்காந்துருக்கீங்க. அதனால தான் சொன்னேன்ல, ஸ்கூலுக்கு போயான பிள்ளைங்க கொஞ்சம் லீவுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போனா இப்படித்தான் இருக்கும். அதே மாதிரிதான். சரி, பரவாயில்ல. வெரி குட். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஜஸ்னிகா, தேங்க்யூ ஃபார் கம்மிங். யாரு நீங்க? சத்யாங்க. ஜஸ்னிகா சத்யா. தானே? ஆமா, சத்யா. சத்யா. சத்யா, கரெக்ட். எல்லாரும் ஒரு பேரை மாத்திட்டு எனக்கு கன்ஃபியூஷன். சரி, ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாம். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். தயவுசெய்து நோட்ல டேட் போட்டு அதிகாரம் எல்லாம் எழுதுங்க. எவ்வளவு வசனம் நம்ம படிக்கிறோம் அதையும் நீங்க எழுதுங்க. ஃபாலோ பண்ணுங்க, பைபிள் வச்சு ஃபாலோ பண்ணுங்க. சரி, முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு இருக்கு. இப்படி இருக்க, ஆதலால் அப்படின்லாம் இருந்தா அது அப்படின்னா எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்பொழுது அப்படின்னா எப்பொழுது. அப்ப அதே மாதிரி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்க, முந்தின வசனத்தை பார்க்கணும். 9ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை பார்த்தீங்கன்னா அதுல பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒரு பந்தயத்துக்கு ஓட்டத்துக்கு ஆயத்தமாகிற ஒரு ஆத்லெட்டுக்கு கம்பேர் பண்றாரு. எப்படி பந்தயத்துக்கு இல்ல இந்த கேம்ஸ்க்கு இதுக்கெல்லாம் ரெடி ஆகிறவங்க எவ்வளவு எக்ஸசைஸ் செய்யணும், எப்படி அவங்க உணவு முறைகள்ல அவங்க கண்ட்ரோல்டா இருக்கணும், இதெல்லாம் நம்ம அவங்கள பாக்குறோம். அவங்களுடைய விளையாட்டு சமயங்களில அவங்கள குறித்து அதெல்லாம் சொல்றாங்க. அது மாதிரி நாமும் கிறிஸ்தவ வாழ்க்கையில சில பயிற்சிகளுக்கு உட்படணும். இது ஒரு பயிற்சி. இந்த மாதிரி நோட் வச்சு எழுதுறது இதெல்லாம் ஒரு பயிற்சி. அதே மாதிரிதான் அவரும் சொல்றாரு, நம்ம சரீரத்தை ஒடுக்கணும், நம்மளுடைய உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள், இதையெல்லாம் நம்ம ஒடுக்கி நம்ம இருந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவர் அந்த அந்த அதிகாரத்துல சொல்றாரு. அதேதான் இங்கேயும் இப்பவும் அவர் அதான் சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிற சகோதரரேனா ஃபெலோ பிலீவர்ஸ். நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், விசுவாசிகளுடன் விசுவாசிகளை தான் சகோதரரேன்னு சொல்றாரு. இப்ப நீங்க எவைகளை அறிய வேண்டும். அப்போ விசுவாசிகளுக்கு தான் இது எழுதுறாரு. சத்தியம் தெரியாத மக்களுக்கு எழுதல, விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. என்னென்ன எழுதுறாரு? நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இது எதை குறிக்கிறது? எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்த அந்த யாத்திரை நடந்து வந்தது. அப்போ அந்த யாத்திரையில நடந்த சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். அப்ப அவங்களுக்கு வழிகாட்டியா எது இருந்தது? மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும். மேகஸ்தம்பம் எப்பொழுது அவர்களுக்கு? இரவில் மேகம் பார்க்க முடியுமா? பகலில் இரவில் அக்னி ஸ்தம்பம். சோ பகல்ல மேகஸ்தம்பம். ஓகே. அப்போ இந்த மேகஸ்தம்பம் அவங்களுக்கு எப்படியா இருந்தது? வழிகாட்டினதா இருந்தது. வேற என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்களேன். இந்த மேகஸ்தம்பம் சூரிய ஒளியிலிருந்து அவங்களுக்கு ஒரு நிழலா இருந்தது. அப்ப அது பாதுகாப்புன்னு சொல்லிக்கலாமா? ஏன்னா இவங்க பிரயாணப்பட்ட வழி வனாந்திரத்துல அவங்க பிரயாணப்பட்டு போகும்போது அங்க வேற வனாந்திரத்துல வெயில் அடிச்சா எப்படி இருக்கும்?
ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு நிழலாக அந்த மேக ஸ்தம்பம் இருந்தது, வழிகாட்டியாய் இருந்தது. வேற என்னவா இருந்துச்சு? நம்ம ஒரு யாத்ராகமம் நல்லா படிச்சிருக்கோம்ல. ஒரு ஒரு மகிமை பார்க்க முடியும். மேக ஸ்தம்பத்தை ஒரு மகிமைக்கு ஒப்பாக சொல்லுவார்கள். எசேக்கியேல் புஸ்தகத்துல கூட நாம அப்படி வாசிக்கிறோம். ஒரு மகிமைக்கு ஒப்பாக அந்த மேக ஸ்தம்பத்தை சொல்லுவார்கள். ஷக்கீனா டோரி அப்படின்னு சொல்லுவாங்க, மகிமை. சரி, வேற என்ன அது குறிக்குது? சத்தம் சத்தம் அந்த மாதிரி. சத்தமா? சத்தம் இல்ல, அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம். பாருங்க, நான் இப்பதான் உங்களை கேட்டேன், அந்த மேகஸ்தம்பம் எதை குறிக்கிறது அப்படின்னு ஒண்ணு நமக்கு என்ன தோணுச்சு? அது நமக்கு வழி நடத்துது, நம்ம பாதுகாக்குது, அதனால் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளை நாம் முதலில் நினைக்கிறோம். ஆக்சுவலா அது என்ன அப்படிங்கறத நம்ம ரொம்ப கவனிக்கிறது இல்ல, கவனம் கொடுக்கறது இல்ல. ஆனா உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய முக்கிய காரியம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார், கர்த்தர் நமக்கு எதை தருகிறார்னு நம்ம பார்க்க கூடாது. கர்த்தர் யார், கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார் என்பதைத்தான் நம்ம முக்கியப்படுத்தணும். இங்க நம்ம ரெண்டு முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று, அவர் மகிமையாய் அவர்களுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே தங்கி இருந்தார். இரண்டாவது, அவருடைய பிரசன்னத்தை அங்கு கொடுத்தார். அதனாலதான் யாராலும் ஆசரிப்பு கூடாரத்துல மோசையை தவிர உள்ள போக முடியல. அந்த மாதிரி அந்த பரிசுத்த பிரசன்னம் அங்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். சோ அந்த கிளவுட் இத ரெண்டும் முக்கியமாய் அவரை குறித்தும், மற்ற இரண்டு அவர் நமக்கு செய்ததை குறித்தும் இருக்கிறதை பார்க்கணும். பகல் நேரத்துல அது நமக்கு பாதுகாப்பா இருந்தது, இரவு நேரத்திலையும் அந்த அக்னி நமக்கு வழி நடத்தினது, பாதுகாப்பாகவும் இருந்தது. இப்படியெல்லாம் நம்ம அதை பார்ப்போம். சரி, இது மொத்தத்துல அவருடைய மகிமையையும் அவருடைய இன்ப பிரசன்னத்தையும் அந்த மேகம் குறிக்கிறதுன்னு பார்க்கணும். அப்போ அது வழியாக அவங்க கடந்து போறாங்க. எப்போ ஒரு இடத்துல அவங்க கூடாரம் போட்டாலும் இஸ்ரேல் ஜனங்களை அந்த இடத்த விட்டு போகணும், புறப்படணும், பிரயாணப்படணும்னா ஆசரிப்பு கூடாரத்தை தான் பார்ப்பாங்க. அந்த மேகஸ்தம்பம் அங்கேயே இருந்தா அது அர்த்தம் அவங்க அங்கே தங்கி இருக்கணும். மேகஸ்தம்பம் மேலெழும்பி கடந்து போச்சுன்னா இவர்கள் புறப்படணும். கர்த்தர் அவ்வளவு அருமையா அவர்களை வழி நடத்தி வந்திருக்கிறார். அது வழியா வர்றதுதான் அது ஒரு வகையான ஞான ஸ்நானத்திற்கு அடையாளமாய் அதை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்ப்போம். அதோடு கூட இப்ப இந்த இடத்துல என்னன்னா, நம்ம அந்த கம்யூனியனை பத்தி பார்க்கிறோம். இங்க அவர் என்ன 3-4 வசனங்களை என்ன சொல்றாங்க? எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். இப்போ இதுக்கு ஒரு புது பெயர் கிடைச்சிருக்கு பாருங்க, ஞான போஜனம். அது எது? அது மன்னா. எல்லாரும் சாப்பிட்டது மன்னா, கர்த்தர் வர்ஷித்த மன்னா, பரலோகத்து தூதர்களின் உணவு. அதை நமக்கு அந்த மக்களுக்கு கொடுத்திருந்தாரு. அதற்கு இன்னொரு பெயரை நம்ம இப்ப என்ன பார்க்கிறோம்? ஞான போஜனம். சரி, அதே போல எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். அப்படின்னா என்ன? தண்ணீர் என்னமா? கண்மலையின் தண்ணீருங்க. வெரி குட். கண்மலையிலிருந்து தண்ணீரை எல்லாரும் அதே ஒரு சோர்ஸ்ல இருந்து வந்துச்சு. அது வேற எங்க இருந்து வரல, எல்லாம் ஒரே சோர்ஸ்ல இருந்து வந்த அந்த தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. அதனாலதான் இத கிறிஸ்துவே அந்த தண்ணீரா இருந்தாரு, கிறிஸ்துவே அந்த போஜனமா இருந்தாருன்னு சொல்லி நாம இன்னைக்கு நம்முடைய கம்யூனியன்ல நாம சொல்றோம் இல்லையா? நம்ம அப்படித்தானே விசுவாசித்து கம்யூனியன் எடுக்கிறோம். அதே நிலைமையை தான் அங்க அவர்களுக்கு அவர் கற்பித்து கொடுத்தார். சோ அததான் இங்க நாம வாசிக்கிறோம். ஒரு ஆச்சரியமான விதத்துல அந்த வனாந்திரத்துல உணவு வழியே இல்லாத சூழ்நிலையில
அழகா அவர்களை எந்த குறையும் இல்லாம நடத்திக்கிட்டு போனார். இதெல்லாம் மொத்தத்துல எதை குறிக்கிறதுனா, கர்த்தர் அவர்கள் மேல் வைத்திருந்த அன்பையும் அவர்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாய் தமது வல்லமையையும் அவர்களுக்கு காண்பிக்கிறார். இதைத்தான் நம்ம எப்படியாக எடுத்துக்கொள்கிறோம்? நம்முடைய ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாகவும் நம்முடைய திருவிருந்துக்கு அடையாளமாகவும் இதை நாம் ஒப்பிட்டு சொல்லுகிறோம். சோ அதனாலதான் நம்ம ஒரு பாட்டெல்லாம் பாடுவோம்ல, நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவோம்ல, வேரஸ்தி பாரம் மணல்தான், ஆன் கிரைஸ்ட் த சாலிட் ராக் ஐ ஸ்டாண்ட் அப்படின்னு. அதுல நாம நின்றுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வேற ஆடுகிற அசைகிற நிலையற்ற காரியங்களின் மேல நம்முடைய விசுவாசத்தையோ நம்மளுடைய நம்பிக்கையோ வைத்தோமானால் ஆட்டம் கண்டு விடுவோம். சரி, இவ்வளவு அருமையா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அவர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தங்களோடு இருந்த கர்த்தருடைய பிரசன்னத்தையோ தங்களுக்கு இப்படி எல்லா காரியங்களையும் ஈவாய் அழித்த அந்த கண்மலையான கிறிஸ்துவையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர்கள் அதை ரெக்கக்னைஸே பண்ணல, அவங்க ரெக்கக்னைஸே பண்ணிக்கல. ஏமா என்ன சொல்றீங்க? கிறிஸ்துன்னு சொல்ல முடியாதுடா, தேவன், கர்த்தர். ஓகே, கர்த்தர். அதனால கர்த்தர்னாலும் சரி, கிறிஸ்துனாலும் சரி, ஆண்டவர்னாலும் சரி, மூவரும் ஒருவர் தான். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கு இப்ப புதிய ஏற்பாட்டுல நம்ம கிறிஸ்து சொல்லிக்கிறோம், பட் கர்த்தர் தான் பைபிளிக்கலா கரெக்ட், கர்த்தர். சரி, இப்போ இவ்வளவு அவர்களோடு கூட இருந்து அவங்கள வழி நடத்தினாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியல. ஆனா எவ்வளவு அழகா அவர்களை அவர் வழி நடத்தி இருக்கிறாருன்னு பாக்குறோம். ஏன்னா அது வந்து கிறிஸ்து இயேசுன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அதை ரிலேட் பண்ண தெரியணும். ஏதோ கர்த்தர் பிதாவானவர், ஏதோ தேவன் அன்னைக்கு செய்தார், இவ்வளவு பேசிட்டே இருக்கீங்க. இவ்வளவு பேசிட்டே இருக்கீங்களா? இல்ல கிர்ரு கிர்ரு கிர்ருங்குத. யங்ஸ்டர்ல நான் இல்ல, இதுதான் இது தெரியுது இல்ல. நான் யார்கிட்டயுமே பேசல, நான் ரூம்ல அடைச்சு தனியா தான் இருக்கேன். இல்ல அந்த மெஷின் அப்ப மியூட் பண்ணி வச்சுக்கோ, பேசும்போது மாத்திரம் ஆன் பண்ண. அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, நம்ம பாக்குறோம் அந்த அதாவது அவர்கள் நடத்தி வந்தாலும் இவ்வளவு அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தினாலும், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம யோசிக்கணும். பவுல் வந்து எதையும் எழுதும் போது, மேற்கோள் காட்டும் போதெல்லாம் ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் அதை எழுதுறாரு. என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதை அந்த அன்றைக்கு நிகழ்ந்த காரியங்களோடு ரிலேட் பண்ணி நாம எப்படி இருக்கோம்னு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதற்காக அவர் சொல்றாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையானது திருஷ்டாந்தங்களை முன்னிறுத்தி அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. நமக்கு முன்பாக அதனாலதான் நம்ம வந்து பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் எல்லாம், பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள்னு அவங்கள சொல்லவே முடியாது, பழைய ஏற்பாட்டு கர்த்தரின் ஜனங்கள் என்ன செய்வாங்க? இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக, அவருடைய மரணத்துக்காக எதிர்நோக்கி அவர்கள் காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க செய்கிற பலிகளாகட்டும், ஆராதனைகளாகட்டும், எல்லாமே அதை குறித்து. நாம் இன்றைக்கு கிறிஸ்துவ மரணத்துக்கு அப்புறம் வாழ்கிற நாம் கிறிஸ்துவை எதிர்நோக்கி இல்ல, கிறிஸ்துவை பின்னோக்கி பார்க்கணும். அவர் அப்படி செய்தார், நமக்காக இப்படி செய்திருக்கிறார் என்று நினைவு கூர்ந்து நாம் செய்கிறோம். அவர்கள் வருங்கிற காரியத்துக்கு எதிர்நோக்கி செய்யறாங்க. இதான் டிஃபரன்ஸ். பட் we are all the same. ஏன்னா நமக்கு ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே குமாரன், ஒரே பரிசுத்தாவியார். அன்றைக்கு இருந்தார், இன்றைக்கு இருக்கிறார், என்றைக்கும் அவர். இதுதான் நாம விசுவாசிக்கிற காரியம். இதை பிரிச்சு பார்க்க அவசியம் இல்லை. சரி, இப்ப 5ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அப்படி இருந்தும் இவ்வளவு செஞ்சோம்,
அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஏன்னா அவங்க விசுவாசம் வைக்கல, ஏன்னா அவங்க நம்பல, கர்த்தரை அவர்கள் நம்பல, அவருடைய வழி நடத்துதலை அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பெண்டிகாஸ்டல் சண்டையை கொண்டாடணும். ஆவியானவர் நமக்கு இல்லைன்னா நம்மால என்ன செய்ய முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு ஒரு பெரிய காரியம் என்னன்னா, ஆவியானவர் அவர்களோட தங்கி இல்லை. அவ்வப்பொழுது யார் அவங்கள ரொம்ப விசுவாசிக்கிறாரோ, யார் அவங்கள ரொம்ப கர்த்தரை ரொம்ப ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவ்வப்பொழுது வருவார், நடத்துவார், அப்புறம் போயிடுவார். ஆனா இதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்த போது, உயிர்த்தெழுவதற்கு முன்பாக அவர் என்ன சொல்றார், நான் பரத்துக்கு போகணும், அப்பதான் உங்களோடு கூட தேற்றவாளன் தங்கி இருப்பார், அவர் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பார். இன்னைக்கு நாம விளங்கிக்கிற மாதிரி அன்றைக்கு இருக்கிறவங்க விளங்கி கொள்ள முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம இவ்வளவு இருந்தும் அவங்களுக்கு அவ்வளவு அற்புதங்களை செஞ்சாரு. இன்னைக்கு ஒருவேளை நமக்கு அற்புதங்களை செய்யல, ஏன்னா நமக்கு வழி நடத்துதல் வசனத்துல இருக்கு, நம்மோடு கூட ஆவியானவர் தங்கி இருக்காரு. ஆனா இவ்வளவு இருந்தும், கிருபைகள் இருந்தும் இன்னும் நம்மளால என்ன செய்ய முடியல, கர்த்தரை புரிந்து கொள்ள முடியல, அவருடைய வழி நடத்துதலை புரிந்து கொள்ள முடியல. அதனால தேவன் அவர்களிடத்தில் பிரியமாய் இருந்ததில்லை. இதனால என்னாச்சு, வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார். நமக்கு நல்லா தெரியும்ல, கிளம்பும் போது 6 லட்சம் பேருக்கு மேல இருந்தாங்க. ஆனா உள்ள போனவங்க கடைசியில பார்த்தா அந்த 6 லட்சம் பேர் புறப்பட்டதுல 2 பேர் தான் உள்ள போனாங்க. மீதியானவங்க எல்லாம் அப்புறம் வழியில பிறந்தவங்க, 20 வயசுக்கு கீழானவங்க. ஆனா அந்த ஜெனரேஷன்ல உள்ள போனது 2 பேர். ரொம்ப எச்சரிக்கப்படுது. நம்மளுடைய விசுவாசம், நாம் கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் யார் என்பதை நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம் யார் என்பதையும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நமக்கு என்ன ரொம்ப ஒரு இதுன்னா, கர்த்தரிடத்துல வந்தாவே நமக்கு என்ன கிடைக்கும், இததான் நம்முடைய மனித உணர்வு, ஹியூமன் ஆட்டிடியூட். ஆனா நம்ம மறுரூபம் அடையும் போது, அதாவது பரலோகத்துல மறுரூபம் அல்ல, பூலோகத்திலேயே எப்ப மனம் புதிதாகுதோ அப்ப நாம் மறுரூபம் அடைகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனங்களின்படி அவ எப்ப மனம் புதிதாகிறது, நம்முடைய சரீரம், நம்முடைய அவயவங்களை எல்லாவற்றையும் ஜீவ பலியாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை நம்ம ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய அந்த பாவ மனம், பாவ சரீரம், பாவ மனிதன், பழைய மனிதன் ஒளிந்து போகிறான். நாம் புதிய மனிதனாய் புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். அப்பொழுது நமக்கு இவைகள் எல்லாம் விளங்கும். நாம் அதற்கு ஏற்றபடி வாழ கர்த்தர் உதவி செய்வோம். சரியா? அப்போ 6ஆம் வசனம் சொல்றது, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு. பாத்தீங்களா, நமக்கு இன்னும் இந்த உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் மேல இருக்கிற காரியங்கள்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கதான் செய்யுது. ஆனா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. இப்போ அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கும் நல்லா தெரியும் இல்ல, அவங்க மாதிரிதான் நமக்கு கொஞ்சம் ஆசைகள், ஆர்வங்கள் எல்லாம் இருக்கிறத நாமும் தான் பாக்குறோம். இந்த கொரிந்து கிறிஸ்தவர்களை பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்றது, சுயாதீன கிறிஸ்தவர்கள். எதை எடுத்தாலும் அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன தப்பு, இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, இதை நான் செய்யறதுனால எனக்கு பலன், ஏன் இது செய்யக்கூடாது, இப்படியே அவங்க எதை எடுத்தாலும் இப்படிதான் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அறிவுல அவங்க வந்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ள விரும்புறாங்க. அறிவுல விரும்புறவங்களுக்கு முடிவு இப்படிதான். இன்னைக்கு நிறைய உலகத்துல பெரிய
நிறைய வாலிப பிள்ளைக வெளிநாட்டுல இருக்கிற நிறைய பேருக்கு இதான் கேள்வி. அறிவால அதை சிந்திக்க அதை வழி நடத்துற நிறைய தவறான கள்ள போதகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே ஒரு தனி கூட்டமா நிறைய கிறிஸ்தவர்களை விட அந்த கூட்டம் நிறைய தான் இருக்கு வெளிநாட்டுல. ஏன்னு சொன்னா அறிவினால் அவர்கள் கடவுளை புரிந்து கொள்ள அவங்க சிந்திக்கிறாங்க. அவங்களுக்கு அது பாத்தீங்கன்னா லாஜிக்கலா இருக்கும். அவங்க சொல்றதெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ். ஆமா இல்ல, இது கரெக்ட் தானே, இதுதானே, இது இப்படியா தானே இருக்கணும் அப்படின்னு தான் அது வரும். ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தோமா கிட்ட சொல்லுவாரு, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனை பாக்கியம். நீ உன் கைய போட்டாதான் விசுவாசிக்கிறேங்கிற, ஆனா அதை அது இல்லாமே விசுவாசிக்கிறாங்க இல்லையா, அவங்கதான் பாக்கியவான்கள்னு சொல்றேன். ஏன்னா நம்முடைய விசுவாசம் அப்சல்யூட் ஃபெய்த். கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். அதுல மறுபேச்சே கிடையாது. அதுல எனக்கு கேள்வியே வரக்கூடாது. நான் அப்படி ஒரு விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். ஆனா அவங்க எல்லாரும் எப்படி இன்னைக்கு மாடர்ன் கிறிஸ்டியன்ஸ் எப்படி நினைக்கிறாங்க, அந்த விதமாக அறிவுபூர்வமாக கர்த்தரை அறிந்து கொள்ள விரும்புறாங்க. அவங்களும் கர்த்தரை தான் அறிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்க. அவங்க ஒன்றும் பாவிகள் கிடையாது. தப்பு எல்லாம் அவங்க செய்யணும்னு அவங்க விரும்பல. அவங்க கர்த்தரை தான் அறிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா அறிவுபூர்வமா அறிஞ்சுக்கணும். அதனால அவங்களோட முயற்சி வீணாய்தான். கொரிந்து கிறிஸ்தவர்கள் அப்படி இருந்தாங்க. அதனாலதான் பவுல் இந்த அதிகாரத்துல இப்படி கேள்வி கேட்டு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப கொரிந்து கிறிஸ்தவர்கள்ட்ட இன்னொரு முக்கியமான ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த பழைய நாம் கிறிஸ்தவ பாரம்பரியத்துல இருந்து வந்திருக்கிறோம். நம்முடைய மூதாதையர்கள்லாம் யாருன்னு சொன்னா, இந்த மாதிரி வனாந்திரத்துல அவர்கள் மேகத்துல ஞானஸ்நானம் எடுத்து இவ்விதமாய் அவங்க ஞான போஜனத்தை சாப்பிட்டவர்கள். அதே போல இன்னைக்கு நமக்கும் பேப்டிசம் இருக்கு, கம்யூனியன் இருக்கு. அதெல்லாம் நானும் எடுத்து முடிச்சிருக்கேன். ஆகவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறவர்களா இருக்கிறாங்க. அப்படி இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ரட்சிப்பு உண்மையான அர்த்தத்துல ஆச்சா தெரியாது, நான் ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டேன், நான் என்ன சொன்னேன், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், இன்னொன்னு கம்யூனியன், நான் அவருடைய ராபோஜனத்துல பங்கு பெறுகிறவளா இருக்கிறேன், இது எனக்கு போதும், இது எனக்கு பரலோகத்துக்கு பாஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கொரிந்து கிறிஸ்தவர்களுக்கு பவுல் சொல்றாரு, அது சரியால. அப்படி இருக்கிற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கல அப்படின்னு அவர் தெளிவா சொல்றார். இப்ப 7, 8, 9, 10 நாம என்ன வாசிக்கிறோம்னா, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுந்திருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதீர்கள். இது என்ன சம்பவத்தை சொல்லுது? இது எந்த சம்பவத்தை சொல்லுது? ஆரோன் கன்றுக்குட்டிய செஞ்சது, சிலை செய்தது. மோசே 10 கட்டளைய வாங்கறதுக்காக இந்த மலை கிட்ட கூட வராதீங்க, இது அவ்வளவு பரிசுத்தம்னு சொல்லி அவ்வளவு எச்சரித்துட்டு போனா, அடிவாரத்துல என்ன நடந்தது? அவர் வர்றதுக்கு லேட் ஆக ஆரம்பிச்ச உடனே இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு இதேதான் நடக்கும். கர்த்தர் நம்மை சோதிக்கிற நேரங்கள் எதுனா, நாம் காத்திருக்கும் நேரங்கள். நாம் ஒரு சில காரியங்களுக்காக எதிர்பார்த்திருக்கிறோம், ஒரு சில காரியங்களை கேட்கிறோம். அந்த சமயத்துல கர்த்தர் சில காரியங்களை தாமதிக்கிறார். ஏன்னா அவர் சில சமயம் அவரே அனுமதித்து தாமதிக்கிறார். அப்படி தாமதம் ஆகிற போது நாம் எவ்விதமாய் செயல்படுகிறோம் என்பது மிக மிக அவசியம். இவர்கள் கர்த்தரால் வழிநடத்தப்பட்டு, கர்த்தரால் போஷிக்கப்பட்டு, கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு, அந்த ஆச்சரியமான ஒரு விதத்துல செங்கடல் வழியா நடத்திட்டு வர்றார். எவ்வளவு பெரிய அற்புதங்களை அவர்களுக்கு செய்திருக்கிறார். அவ்வளவு செய்த பிறகு இங்க
அந்த காத்திருக்கிற நேரத்துல அவங்களுக்கு பொறுமை இல்லை. இன்னைக்கு பிசாசானவன் அப்படிதான் செய்வோம். நாம எதுக்கெல்லாம் காத்திருக்கிறோமோ, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அது ஒரு பெரிய அனுபவம். அது கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாத அனுபவம். ஆனா அத பிசாசு எவ்வளவு திருடணுமோ அது அவ்வளவு சீக்கிரமா திருடுறதுக்கு முயற்சிக்கும். அந்த நாட்கள்ல அவன் நமக்கு பழையதெல்லாம் கொண்டு வந்து மனசுல கேள்விகளை கொண்டு வந்து மனசுல நிறைய ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தருக்கு காத்திராமல் எதையாவது செய்ய அவன் தூண்டுவான். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? புசிக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் கொடுத்த போஜனத்தை சாப்பிட்டு இருந்தவங்க புசிக்க வேற வேற புசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் என்ன ஆரம்பிச்சுட்டாங்க? குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சுட்டாங்க? அவங்க எல்லா விதமான இம்மாரல், அவங்க பழைய வாழ்ந்து கொண்டிருந்த இம்மாரல் லைஃப் அதை ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க? அவர்களே ஒரு விக்கிரகத்தை உருவாக்க முயற்சித்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு என்னது? அந்த பொண்ணை தூக்கி போட்டு அதுல ஒரு உருவத்தை செய்யறது. அதுக்கப்புறம் தான் அந்த மரத்தை எல்லாம் வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க. முதல்ல பொண்ணை போட்டு செய்யறது. அப்ப இவங்க அந்த பொண்ணை தூக்கி போட்டு, அவ்வளவு பொண்ணு இருந்துச்சு அவங்ககிட்ட. அவங்க அப்படி தூக்கி போடுற அளவுக்கு அவங்ககிட்ட நிறைய பொண்ணு இருந்திருக்கும். அதனால அந்த பொண்ணெல்லாம் கழட்டி போடுறாங்க. போட்டோன்னு ஆரோன் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ஆரோனே என்ன சொல்லுவாரு? நாங்க இப்படி போட்டோம், இது வந்துருச்சு, கண்ணுக்குட்டி வந்துருச்சு அப்படின்னு. இப்ப இவங்க உள்ளத்துல எல்லாம் இருக்கிற எண்ணம் இன்னும் அந்த பழைய விக்கிரக நமக்கு இது ஒரு பெரிய இச்சை. நாம் காத்திருக்கிற நேரங்கள்ல தான் நம்முடைய பழைய சுபாவங்கள், பழைய நம்பிக்கைகள், தேவையற்ற காரியங்கள் இதெல்லாம் எழும்பும். புதுசா ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி எழுப்பிடி. அவங்களுக்கு அந்த மாதிரிதான் ஆச்சு. அதனால அவங்க என்ன ஆயிட்டாங்க? விக்கிராராதனைக்காரராய் மாறிவிட்டாங்க. இதே காத்திருக்கிற அனுபவத்தை பத்தி ஏசாயா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா? 40ஆம் அதிகாரத்துல அவருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு அவர் எப்படி இருந்துச்சாம்? புது பலன் அடைந்து, கழுகு போல் அவர்கள் ஒரு புது பலன் அடைந்து, ஓடினாலும் விளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். அப்படி ஒரு பலனை கொடுப்பாரு. அதுதான் ஆசீர்வாதமான அனுபவம். அதை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் காத்திருக்கிறாரு. ஆனா அத நம்மள காத்திருக்க சொல்றாரு. ஆனா அதை காத்திருக்க முடியாம நாம பாட்டுக்கு எதையாவது செய்யப்பட்டா இதுதான். அது ஏன் எல்லாருக்கும் வர்றது இல்ல? ஒரு சிலருக்கு தான் இருக்கு. அது கர்த்தருடைய செலக்ஷன். அதுல நம்ம ஏன், எப்படி, எதுக்கு கேட்க முடியாது. அதுதான் ஆண்டவருடைய ஒரு வழி நடத்து. அப்ப 8ஆம் வசனத்துல பாக்குறோம், சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனாங்க. வேசித்தனம்னு இங்க சொல்லும் போது என்ன? விபசாரம்னு சொல்றது என்ன? விபசாரம்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆகி வாழறப்போ விட்டு வேற வேற கள்ளக்காதல், அது விபச்சாரம். வேசித்தனம்ங்கிறது என்ன? திருமணமே இல்ல, இஷ்டம் போல வாழ்றது, அதுக்கு பேர் வேசித்தனம். அப்போ இது ரெண்டையுமே நம்ம எதுக்கோட ஒப்பு கொடுக்குற வேதத்துல நம்ம எப்பவும் ஒப்பு கொடுக்கறது எதுன்னா, ஒப்பிடுகிறது எதுன்னா, கர்த்தரை வணங்குகிறதற்கும் விக்கிரகத்தை வணங்குகிறதற்கும் எங்க பார் இதை கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, கர்த்தரை விட்டுட்டு எதை வேணா முக்கியத்துவப்படுத்திட்டு யார் சொல்றதையும் பிலாசபி, புதுசா இருக்கிற போதனைகள், புதுசா இருக்கிற குறிக்கோள்கள், இதெல்லாவற்றையும் நம்ம பின்பற்றி போயிட்டு இருந்தோம்னா ஒரு சில சமயத்துல எப்படி செய்ய ஆரம்பிச்சிடறோம்னா, அந்த மக்கள் செய்கிற தவறான காரியங்களை எல்லாம் கூட நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுறோம். பூஜைக்கு போயிடுறோம், சில பேர் அங்க போய் காணிக்கை செலுத்துறாங்க, எதோ செய்யறாங்க.
அந்த அவர்கிட்ட போய் கேட்டா நல்லா சொல்லுவாங்கன்றாங்க. என்னென்னமோ நடக்குது. அதாவது நம்ம விரும்பினது நடக்கணும். அதுக்காக நம்ம என்னென்னமோ செய்யணும். காத்திருக்க முடியல. அப்படியெல்லாம் செய்ய போனோமானால் எச்சரிக்கப்படுகிறோம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து இந்த மாதிரி நம்ம செய்யும்போது என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம்? கர்த்தர் உண்மையாவே இருக்காரா? அவர் என்ன ஜெபத்தை கேட்கிறாரா? அவர் என்ன அவரால் இதெல்லாம் செய்ய முடியுமா? இதெல்லாம் முடியாது. அதை நாம ஏதாவது செய்யலாம். இந்த வியாதிய யாரு குணமாக்குறது? எப்படி விசுவாசி இது சும்மா உட்கார்ந்து இருக்கிறது? எதையாவது நம்ம செய்யணும்ல அப்படின்னு செய்ய ஆரம்பிக்கும் போது பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது. ஒருவேளை இதெல்லாம் நான் செய்யல, வேற என்ன செய்யறேன்? முறுமுறுக்க. அவங்ககிட்ட இருந்த முக்கியமான குணம் என்ன தெரியுமா? எப்ப பாரு குற்றம், குறை 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 குறை. எதை எடு குறை சொல்றது. சாப்பாட கொடுத்தா எப்படி இதையே சாப்பிட்டு இருக்கிறது? இதுல ஒரு சுவையே இல்லை. நேரம் நம்ம அங்க இருந்தோம்னா நல்லா புளிச்சதா இதெல்லாம் சாப்பிட்டுருக்கலாம், அந்த காய் இந்த காய் சாப்பிட்டுருக்கலாம், இறைச்சி சாப்பிட்டுருக்கலாம். பாருங்க, இப்படி அந்த குறை சொல்றதுலயே அவங்க இருக்கிறத பார்க்கணும். எங்களை இப்படி அழிச்சிட்டு வந்துட்டு இந்த வனாந்தரத்துல அழியறதுக்கு தான் எங்களை கூப்பிட்டு வந்தியா? அதுக்கு நாங்க எகிப்திலேயே செத்துருப்போமே. இப்படி முறுமுறுக்கிறவங்கள கர்த்தர் நாங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் பாருங்க. முதல்ல அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? காத்திருக்க மனதின்றி தங்களுடைய பழைய வழக்கங்களுக்கு திரும்பி போயிட்டாங்க. இரண்டாவதாக கர்த்தரை விட்டுட்டு எதையாவது பின்பற்றணும். எப்படியாவது எனக்கு பதில் வரணும், எப்படியாவது என் காரியம் நடக்கணும், அதற்காக எதையோ செய்யணும். மூணாவது கர்த்தரையே பரீட்சை பார்க்கிறது. நாலாவது முறுமுறுக்கு. இதுல எதுவுமே நம்ம இடத்துல இருக்க கூடாது. இதை நாம் செய்வோமானால் நாம் தண்டிக்கப்படும். இந்த கொரிந்தியர்கிட்ட இது இருந்துச்சு. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இது இருந்துச்சு. கொரிந்து சபையில பாத்தீங்கன்னா அவர்கள்ட்டயும் இதே தப்பு இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, 3 ஸ்டேஜ்ல இருக்கோம். கொரிந்து சபை அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பவுல் சொல்றாரு. அப்படியே கொரிந்து சபையோட கம்பேர் பண்றாரு. இதை நாம எப்படி எடுத்துக்கணும்னு நாம பார்க்கணும். சோ 3 விதத்துல பாக்குறோம். கொரிந்து சபைகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களாட்டமே தான் பாவத்துக்கு, அந்த விதமான சரீர இச்சைகளுக்கு கொரிந்து சபையினர் முதல்லயே மூழ்கி போனவங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு காரியங்களை விடணும்னு அவங்களுக்கு தெரியல. அப்படியே அதிலே போய் சிக்கிக் கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்கள். நம்ம எப்போ வாலிபர்கள் கிட்ட சொல்லுவோம், உங்களுக்கு வர சோதனைகளுக்கு நோ சொல்லி பழகுங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நோ சொல்ல தெரியாது. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, இந்த செல்போன்லயோ டிவிலயோ ஏதோ ப்ரோக்ராம்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சரி, ஏதோ நமக்கு பார்க்க வேண்டாததுக்கெல்லாம் வந்தா கூட நம்ம அதை விட்டுட்டு உடனே வெளியே வர மாட்டேங்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே தொடர்ந்து சரி என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்க டைம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 10 நிமிஷம் நினைச்சு ஆரம்பிச்சத 3 மணி நேரம் ஆயிடும். ஏன்னா நமக்கு அந்த நோ சொல்ல தெரியல, டக்குன்னு ஸ்டாப் பண்ண தெரியல, டக்குன்னு மாத்த தெரியல. அதை உடனே அப்படி ரூடா செஞ்சே ஆகணும். அப்பதான் நம்மளால அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியும். இப்போ ஒருவேளை மற்றவங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க, தவறான காரியங்களை பேசுற கூட்டத்துல நம்ம இருக்கிறோம்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிடணும்? உடனே அதை விட்டு விலகி ஓடுது. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அந்த மாதிரி சம்பாஷணைகள்ல நம்ம தப்பிச்சிரும், அந்த இடத்த விட்டே விலகி போயிடும். நோ சொல்ல பழகணும். அது வாலிபர்களுக்கு மிக மிக அவசியம். வயசான நமக்கும் அது அவசியம். நாம ரொம்ப அவங்க மாதிரி அசிங்கமா பேசலனாலும் புறம் பேசணும். எப்படியானாலும் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? இந்த கெட்ட பழக்கம் இருக்க கூடாது.
அடுத்ததா அவங்கள்ட்ட இன்னொன்னு, இந்த கொருந்து சபையில இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த வேசித்தனம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை விட, விக்கிரகாராதன பிரச்சனைகள்ல இந்த சாப்பிடுறது, விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிடுறது ஒரு பெரிய பிரச்சனை. இது பாருங்க எத்தனை அதிகாரம் அவர் செலவு பண்றாரு, எத்தனையோ அதிகாரத்துல அதை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்பவும் அதை சொல்றாரு. ஏன்னு சொன்னா இந்த கொரிந்து சபையினருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. அது வேண்டாம்னு சொல்ல தெரியல, அல்லது அவங்க மற்றவங்க முன்னால அது அது சாப்பிடுறது தப்பு இல்லைன்னு அவங்க நினைச்சா கூட மற்றவங்களுக்காக அதை வேண்டாம்னு சொல்லணுங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அதுவும் முடியல. இதுதான் கொரிந்து சபையினருடைய பிரச்சனை. இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தான் தெரியும். நம்ம எங்க நோ சொல்ல முடியல, நான் எங்க என்னுடைய விசுவாசத்தை காத்துக்க முடியல. ஏன்னு சொன்னா அவங்க எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் அதே மாதிரிதான் நினைச்சாங்க. அவங்க போட்டாங்க, ஒண்ணு உருவாச்சுன்னாங்க. கொரிந்து சபையினருக்கும் அப்படித்தான். எங்களுடைய அறிவுக்கு பிரகாரம், எங்களுடைய உரிமைகளுக்கு பிரகாரம் நாங்க வாழ்றோம், இதுல என்ன தப்பு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இன்னைக்கு நமக்கு அப்படி என்ன பிரச்சனை, நாம தான் நினைச்சு பார்க்கணும். நமக்கு தான் தெரியும், குடும்பத்துல, சபையில, சமுதாயத்துல நாம் என்ன விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்போ அதற்கு நாம் எவ்விதமாய் அது ரியாக்ட் பண்றோம். இதுதான் மிக மிக அவசியம். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இதுல இருக்கணும். நம்மை நாமே சந்தோஷப்படுத்துறதுக்காக நாம் இஷ்டப்படி வாழ கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒரு ஒழுங்குல, கட்டுப்பாட்டுல. அதனால்தான் ஒரு அதுக்கு முந்தின அதிகாரத்துல அவர் சொல்றாரு, பந்தயத்துக்கு ஓடுறவன் எப்படி தன்னை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கானோ அந்த கட்டுப்பாட்டுல நாம இருக்கணும். அந்த மாதிரி கட்டுப்பாட்டுல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு அவர் அப்படி சொல்லிதான் தொடர்ச்சியா அதை சொல்றாரு. இது நமக்கு ஒரு எச்சரிக்கை. நம்ம யோசிக்கணும். இப்ப நான் ஜெனரலைஸ்டா சொல்ல முடியாது. நான் சிலதெல்லாம் சொன்னேன். இப்ப இந்த டிவி பாக்குறது, கேஜெட் அடிக்ஷன், இந்த காசிப்பிங் இல்லாம இன்னும் வேற ஏதாவது நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், இந்த மாதிரி காத்து இருக்கிறதுக்கு பொறுமை இல்லாம எதையாவது நம்பி விடுறது. பட் இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு தான் தெரியும் உங்க சூழ்நிலை, உங்களுடைய பிரச்சனைகள். நீங்க தான் அதை சரிப்படுத்தணும். 11ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. கொரிந்தியருக்கு அது அந்த காரியங்களை எல்லாம் எக்ஸாம்பிளா சொன்னேன். உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு, பவுலே சொல்லிட்டாரு உலகத்தின் முடிவு காலம். இப்ப நாம எப்படி இருக்கோம்? முடிவுக்கு முடிவு வாசப்படியில நிக்கிறோம். எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டு இருக்கு. வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வார்த்தைகளை பற்றி சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு? அவர் அந்த வசனத்தை கோட் பண்ணாரு இல்லையா? எல்லாம் ஒளிந்து போனாலும் வசனம் ஒழியாது, வசனம் நியாயம் தீர்க்கும். இதெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார் இல்லையா? அலைகள் பெயர்ந்து போகலாம், பூமி ஒழிந்து போகலாம், வானம் போகலாம், எல்லாம் நடக்கும் கடைசி நாட்கள்ல. ஆனா வசனம் நிலைத்திருக்கும். வசனத்தின்படிதான் நம்மை அவர் நியாயம் தீர்க்கும். இப்படி இருக்க இந்த முந்தின வசனத்தை சொல்லிட்டு எச்சரிப்பு எல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு? இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க. இது உங்களுக்கு சோதனை வராது இருக்காதுன்னு சொல்லல. சோதனை வரும், பிரச்சனை வரும். இப்படி அதை செய், இதை செய், இதை செய்யணும் ஆலோசனை வரும், நெருக்கம் வரும். ஆனா வசனம் சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எப்பவுமே நம்ம இதை நினைச்சுக்கோங்க. எனக்கு மாத்திரம் இது அப்படின்னு நம்ம ஒருபோதும் நினைக்க கூடாது. ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி ஒரு பிரச்சனை? அவங்க நல்லா இருக்காங்களே, நீங்க பாக்குற இந்த சின்ன சர்க்கிள்ல சொல்றீங்க அவங்க நல்லா இருக்காங்களே, இது நல்லா இருக்காங்க. ஆனா நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு ஜெயித்தவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். அப்புறம்
நமக்கு எவ்வளவு தாங்க முடியும்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றாரு பாருங்க, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவரிடம் போடாமல். ஒரு கப்பல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கப்பல் எவ்வளவு வெயிட் தாங்கும்னு அவங்களுக்கு தெரியும். இப்ப ஃபிளைட்ல போறோம், ஃபிளைட்ல போகும்போது என்ன சொல்றாங்க, இவ்வளவு வெயிட் தான் நீங்க எடுத்துட்டு வரணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. ஏன்? அந்த வெயிட் தாங்காம அது என்ன ஆகும், இவ்வளவு ஒவ்வொருத்தரும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு போனா அங்க வெயிட் என்ன ஆகும், பிளேனு கீழே விழுது. அது கொடுக்க வேண்டிய வெயிட் தான் நம்ம கொடுக்கணும். அதத்தான் அவர் சொல்றார் திராணி. அதுக்கு திராணி, நம்ம திராணி நாம எவ்வளவு தாங்க முடியும். இப்ப எடுத்துக்காங்களேன், என்னோட திராணி எவ்வளவு, ஷீலாவோட திராணி எவ்வளவு, எல்லாம் ஒன்னா. பியூலாவோட திராணி ஒன்னா, பிரேமா திராணி ஒன்னா, சொல்லுங்க. இல்ல இல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. சாதாரணமாவே இப்ப நான் 10 அடி வேகமா ஓட முடியும். ஒருவேளை உங்கள ஒருத்தர் 50 அடி ஓட முடியும், இன்னும் சிலர் 100 அடி கூட ஓட முடியும். இல்ல, நம்ம திராணி எல்லாம் வேற வேற மாதிரி. அதே மாதிரிதான் நம்ம திராணிக்கு ஏத்த மாதிரி அவர் கொடுப்பாரு. சோதனை வரும், அலோவ் பண்ணுவாரு. நம்மள பரீட்சை பார்த்து நம்மை உருவாக்குறதுக்காக, நம்மை இன்னும் புடமிடுகிறதுக்காக, அவருக்கு ஏற்றவர்களாய் நம்மை மாற்றுவதற்காக இதெல்லாம் அலோவ் பண்ணுவாரு. பல வகைகள்ல அவர் நமக்கு சொல்லித்தர்றாரு. அப்போ இதை நாம என்ன செய்யணும், இப்படியாக அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான காரியம். ஏன்னா தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வசனம் எவ்வளவு கிளியரா சொல்லிருக்காரு. அவருடைய உண்மையில மாறுபாடு கிடையாது. அவர் மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். இப்ப நமக்கு அளவுக்குதான் சோதனை கொடுக்கிறாரு. இந்த வசனத்துல இன்னும் பாருங்களேன், அவர் அருமையான வசனம் அது 10:13. சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாகும். பாருங்க எவ்வளவு அருமையான ஆண்டவர். அங்க நமக்கு சோதனை இருக்குது, அத ஒரு சில சமயம் நம்ம தாங்கவே முடியாத, தாங்கிக்கிற மேக்சிமம் லெவலுக்கு வந்துட்டோம். ஆனாலும் நம்ம விசுவாசத்தோடும் பொறுமையோடும் இருந்தால் நம்மால என்ன பார்க்க முடியும், அதிலிருந்து தப்பிக்கிற வழியை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதை அங்கேயேதான் வச்சிருக்கிறார். ஆகாருடைய பிரச்சனையை பாத்தீங்களா, ஆகார் பிள்ளைய கூட்டிட்டு, பிள்ளைன்னு அது ஒரு 17 வயசு கூட இருக்கும். அப்போ அந்த மாதிரி பிள்ளைய கூட்டிட்டு தான் போறாரு. இன்னைக்கு நம்ம 17 வயசுனா பெரிய வாலிபனா நம்ம பாக்குறோம். அன்னைக்கு வாழ்ந்தவங்க எல்லாம் 120 அந்த வயசுக்கு 17 ரொம்ப குழந்தைதான், சின்ன பிள்ளைதான். அப்படி கையால நடத்தி கூட்டிட்டு போகிற பிள்ளையதான் கூட்டிட்டு போறாங்க ஆகார். அப்படி கூட்டிட்டு போகும்போது அவன் ஏன்னா பசியில அழுகுறாங்கிற சத்தம் அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் இறங்கினாருன்னு நம்ம பாக்குறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். இவளோட பிரச்சனை என்னன்னா, தண்ணி இல்லையே, தண்ணி தீர்ந்து போச்சே, அவ்வளவேதான். தண்ணி தீர்ந்து போச்சே, குழந்தைக்கு தண்ணி இல்லையே, முன்னாலேயே சாகுறானே, இதே பிரச்சனையில இருந்தாலே கண்ணை திறந்து பார்க்கல. நம்ம ஒரு பிரச்சனையில மூழ்கிட்டோம்னா அந்த பிரச்சனையுமே நினைச்சுக்கிட்டே அந்த பிரச்சனைக்காக நம்ம நல்லா ஜெபிப்போம், போராடுவோம். அவளுதான் அழுது அழுது ஜெபிச்சா. ஆனா அவ சத்தத்துக்கு விட அவன் பையன் சத்தத்துக்கு தான் அவர் கேட்டார். ஏன்னா அது உண்மையான தாகத்துல கத்துன சத்தம். இவ மதியத்துல கத்திக்கிட்டு இருக்கிறான். கரெக்டா தான் ஜெபிக்கிறா, ஆண்டவர்கிட்ட தான் கேட்கிறா, வேற எல்லாம் செய்யல அவ. ஆனா அவ அந்த விசுவாசத்துல கேட்கல, பிரச்சனையில கேட்டுட்டு இருக்கான், போராடிட்டு இருக்கிறான். அங்க என்ன நடக்குது, பக்கத்திலேயே என்ன இருக்கு, ஊற்று. இப்ப அவ சொல்றா, என்னை காண்கிற தேவன். ஏன்னா உனக்கு தெரிஞ்சுதான் அவர் அங்கேயே இருக்கு பாரு அப்படிங்கிறது. அப்ப அவன் கண் திறக்கப்படுது. அங்க பார்த்தா அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம தப்பித்து கொள்ளும்படியான போக்கை
அவர் வச்சிருப்பார், அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். இன்னைக்கு இருக்கிற காலத்துல அதை நமக்கு காட்டக்கூட மாட்டாரு. ஏன்னா நமக்கு எல்லா உதவியும் வசதியும் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் இருக்காரு, வசனம் இருக்கு, போதனைகள் இருக்கு. அதனால நமக்கு தப்பித்து கொள்ளுகிற போக்கை அவர் நமக்கு காட்ட மாட்டார், நாம தான் பார்க்கணும். இட்ஸ் வெரி க்ளோஸ் பை. ஆக நமக்கு எப்ப சோதனை எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படியே அதுல மூழ்கி போயிடுறதுக்கு அழைக்கப்படலை நாம். இன்னைக்கு உலகத்து மக்கள் அப்படிதான். ஒரு சின்ன தோல்வி வந்துருச்சுன்னா, ஒரு சின்ன அவமானம் வந்துருச்சுன்னா, ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுன்னா லைஃபே முடிஞ்சிருது. கடன் மேல போயிடுச்சு, கடன் வந்துருச்சு, கடன் சுமை அதிகம், லைஃபே போயிடுச்சு. அதுக்கு வேற வழி உண்டு, கர்த்தர் வேற வழி வச்சிருக்கிறாருன்னு நம்பிக்கை மக்களிடத்துல. இதை நாம அதிகமா புரிந்து கொள்ள அழைக்கப்படுது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த சோதனையெல்லாம் வருது, சோதனையை தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரு, நாம தாங்குற அளவுக்கு தான் சோதனையை கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும் ஒரு சிலரோட ஆட்டிடியூட் எப்படி தெரியுமா இருக்கும்? குறிப்பா வாலிபர்கள், எந்த மாதிரி சோதனை வந்தாலும் நான் தாங்கிக்குவேன், நான் சமாளிச்சிருவேன். என்னைய மீறி அப்படி சொல்றது எப்படின்னா, என்ன மீறி எந்த சோதனையும் நடக்குது பிடிப்பாங்க, சொல்லுவாங்க என்ன மீறி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மோக் பண்ணுவாங்க. நான் எனக்கு தெரியும் என்ன கண்ட்ரோல்னு, எது லிமிட்னு. என்ன மீறி நான் ஒண்ணும் நடக்காது, ஆனா ரோட்ல கிடப்பாங்க. இது ஒரு தவறான ஒரு நம்பிக்கை, தன்மேல் நம்பிக்கை. நான் சமாளிச்சிருவேன், என்னால முடியாதா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தவறான நம்பிக்கை. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கற்றுக்கொள்ளுகிற ஒரே காரியம், அவர் மேல நாம நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கு. கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும்போது நம்முடைய சோதனை நேரங்களிலும் நாம் மேற்கொள்ளவும் தப்பித்துக் கொள்ளவும் அவரே வழியை உண்டாக்கும். சரி, இவ்வளவு ஈஸியா நமக்காக அவர் எல்லாம் செய்யறப்போ அவரை நம்புறதுல நமக்கு என்ன பிரச்சனை? அங்கதான் பிசாசு வரும். விட மாட்டோம், அறிவை கொண்டு வருவான், இன்னும் பல ஆலோசனைகளை கொடுப்பான், இன்னும் பல வழிகளை டீவியேட் பண்ணி விடுவான். இந்த வழியை போகாது, இந்த வழி போடுவான். அவன் சரியான பாதைய ஆரோ இப்படி இருக்கும், அதை திருப்பி இப்படி ஆக்கி சுத்தி 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 ரீச் பண்றதுக்கு ஒரு ½ ரீச் பண்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். நடக்குது இல்ல? எல்லாம் எப்படி? விசாசனுடைய ரேசாமே நம்ம ஜிபிஎஸ் அந்த மாதிரிதான் காட்டும். இப்படியே போயிடலாம், அதை எங்கேயோ சுத்தி கொண்டு காட்டும். விசாசின் காரியம் இப்படியேதான் இருக்கும். அதனால கர்த்தரையே நம்பி நாம் வாழ்ந்தா சோதனை நேரத்துக்கும் நம்ம தப்பித்து சோதனையை ஜெயித்து, நம்மள சோதனையை ஜெயிக்கிறவங்களாதான் இருக்கணும்ன்றாரு. இயேசு கிறிஸ்துக்கு சோதனை வரலையா? அதனாலதான் அவர் திருஷ்டாந்தமா அவருடைய வாழ்க்கையை நமக்கு வச்சிருக்காரு. அவருக்கும் சோதனை வந்துச்சு இல்ல? சாப்பாட்டுல வந்துச்சு, பதவியில வந்துச்சு, பவர்ல வந்துச்சு. இதை செய் அதை செய்யு, அப்படி ஒரு டெம்டேஷன். இன்னைக்கு பசங்களுக்கு அப்படின்னா, இதெல்லாம் நீ சமாளிப்பியா? நீ ஒரு கோமாளி, நீ ஒரு பலசாலி இல்ல, பலன் இல்லாதவன், உன்னால இதெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு உன்ன வீரம் வந்துடும். அதை அறிவுனால அவங்க டேக்கிள் பண்றாங்க. அதை நீ விசுவாசத்துல டேக்கிள் பண்ணீங்கன்னா நீ அதையெல்லாம் அவன் சொல்ற அந்த ஹூக்குள்ள மாட்ட மாட்டேன். இல்லைன்னா வாய் திறந்த மீனாட்டம் உள்ள போயிடும். இதெல்லாம் கேர்ஃபுல்லா எனக்கு இருக்கிற வாழ்க்கையில நம்ம வாழ அழைக்கப்படுகிறோம். சரியா? இப்ப இந்த 13 வசனங்களை இன்னைக்கு நாம் முடிச்சிருக்கோம். மற்றதை நாம தொடர்ந்து அடுத்த வகுப்புல. ஓகே, ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உடைய அன்புக்காக
ஆண்டவரே உடைய வழி நடத்துதல்களுக்காக, ஆண்டவரே எங்கள் வேதத்துல நீ தந்திருக்கிற திஷ்டாந்தங்களுக்காக, உடைய வல்லமையான வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதியும், தேவைகளை நீர் சந்தியும். ஆண்டவரே விசுவாசத்துல பலப்பட கிருபை தாரும். எங்களுடைய சோதனைகள்ல பிரச்சனைகள்ல சுவாமி நாங்க எந்த விதத்துல அணுகணும், எப்படி அதை மேற்கொள்ளணும்னு இன்னைக்கு சொல்லிட்டீங்க சுவாமி. நாங்க செலுத்துகிறோம். யாருக்கும் நேரிடாத பிரச்சனை எங்களுக்கு இல்லை சுவாமி. எத்தனையோ பேருக்கு இதே மாதிரி நீர் அனுமதித்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களால தாங்கக்கூடியதுதான் நீர் எங்களுக்கு தருகிறீர். இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக எங்க சூழ்நிலைகள்ல ஆண்டவரை நான் உயர்த்தும்படியாக, உமக்கு சாட்சியா இருக்கும்படியாக எங்களுக்கு நீர் கொடுத்தாரும். எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு சுவாமி. ப்ராப்ளம் தான் இருக்கு, ஆனா அது வேற வேற மாதிரி ப்ராப்ளம், அவ்வளவுதான். ஆனா ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே இல்லை. ஆனா நீர் எல்லாத்துக்கும் சொல்யூஷனா இருக்கு சுவாமி. நாங்க அதை புரிந்து கொள்ள கிருபத்தாரும். தேவையற்ற வேண்டாத காரியங்களை ஈடுபடாதபடி எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம் தரப்புல, எங்களை தாழ்த்தி கருத்துகிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்து வந்த ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்து நாங்க இதை கிரமமாய் படிக்க எங்களுக்கு கற்றுத்தாரு. நாங்க அதெல்லாம் எங்க வாழ்க்கையில பிற்காலத்துல அதிக பிரயோஜனமா இருக்கும். அதனால அதை நாங்க சரியா பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நேரத்தை ராத்திரி வைத்து கொடுத்தி தொடர்ந்து உங்க பிரசன்ன பிள்ளைகளோட எங்களோட இருந்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் கமிங், ஃபார் அட்டெண்டிங். யாரோ சத்தம் வந்துட்டே இருக்கு. மட்டும் ஆன்ல டிராக் ஆகுது, உன்னுடைய குரல்ல அப்படியே டிராக் ஆகுது. சரி சரிம்மா. வெளியே வந்ததுனாலயும் இருக்கும். போன் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுவீங்க. அதெல்லாம் ரூம்ல அது இருக்கும். சரி ஓகே. சரி ஓகே. பை பை. Thank you. Have a good day. Thank you. Bye bye. Bye, aunty. Bye. Thank you.